போக்கோ C71 இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா மைக் இஷ்யூ. மைக் வந்து கேட்கல. ஆல்ரெடி டீலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2-3 மைக் சேஞ்ச் பண்ணி பார்த்துட்டாரு. புது சப்போர்ட்டும் கொடுத்துட்டாரு. நம்மக்கிட்ட கொடுக்கும்போது புது சப்போர்ட் போட்டு தான் கொடுத்துருக்காரு. பட் ஸ்டில் வந்து மைக் வந்து கேட்கல. ஓகே, இப்போது நம்மக்கிட்ட இதில் வந்து கால் போட்டு தான் இருக்கேன். ஓகே, லவுட் ஸ்பீக்கரில் தான் இருக்குது. ஹலோ ஹலோ, எந்த விதமான மைக்கும் நம்மளுக்கு கேட்கல, வாய்ஸ் எதுவுமே கேட்கல. ஓகே, அப்போது மைக் இஷ்யூன்றது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. இப்போது ஆஸ் யூஷுவல் நம்ம மார்னிங் வந்து ஒரு ப்ரொசீஜர் மல்டிமீட்டர் யூசேஜ் எப்படி பண்ணுன்றதை பார்த்தோம் இல்லையா? அதே மாதிரி இப்போ நான் இந்த ஃபோனில் வரேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் எடுத்துகிட்டு நான் செக் பண்ணுறது என்னது? டயோடு வேல்யூவை நான் செக் பண்ணுவேன். ஓகே, எடுத்தோடனே நான் எங்கே போகக்கூடாது? வோல்டேஜ் மோடுக்கோ ஓகே வேறு ஏதோ ஃபங்க்ஷனுக்கோ நான் போடுவேன். எடுத்தோடனே ஐசி சேஞ்ச் பண்ணுறது அந்த மாதிரிலாம் போகக்கூடாது. கிளியராக போடுதுங்களா? ஓகே, இப்போ நான் டயோட் மோடில் போயிட்டு நான் செக் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா ஃபஸ்ட் எடுத்தோடனே நான் என்ன பண்ணுவேன்? பேட்டரியை ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். வித்தவுட் சப்ளை நான் செக் பண்ணணும். கிளியராக போடுதுங்களா? ஓகே, இப்போது மைக் லைன்ஸு நான் எடுக்க போகிறேன் அப்படின்னாக்கா எனக்கு மொத்தம் இருக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னாக்கா 3 லைன். ஓகே, ஸோ மைக் பாசிட்டிவ் இருக்குது, மைக் நெகட்டிவ் இருக்குது, அதுக்கப்புறம் வந்து மைக் பயாஸ். மொத்தம் 3 லைன் எனக்கு இருக்குது. ஸோ மைக் பாசிட்டிவ் எனக்கு வந்து சீரீஸில் கெப்பாசிட்டர் இருந்தது அப்படின்னாக்கா ஓயில் வரும். ஓகே, சீரீஸில் கெப்பாசிட்டர் இருக்கா? அப்போது எனக்கு இந்த இடத்துல டயோட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஓயில் வரும். மைக் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் வரும். அதே மாதிரி மைக் பயாஸ் வந்து 300 அபவ் எனக்கு டயோட் வேல்யூ வரும். ஓகே, நம்மளுக்கு இது தெரியல என்னென்ன டயோட் வேல்யூ பை எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு தெரியும். இன்கேஸ் தெரியல அப்படின்னாக்கா இந்த டயோடா போங்க, கனெக்டர் இருக்கு இல்லையா, என்ன பிராண்ட் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதை செலக்ட் பண்ணுங்க. இப்போ இந்த B2B கனெக்டரில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸோ நம்மளுக்கு மைக் பாசிட்டிவ் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கான்? 792 சம்திங் எனக்கு கொடுத்துருக்கான். அந்த இடத்துல கெப்பாசிட்டர் இருக்குது. எனக்கு மேக்ஸிமம் வந்து ஓயில் தான் வரும். க்ராஸ் செக் பண்ணி பார்த்துக்கலாம். மைக் நெகட்டிவ் எனக்கு வந்து ஓயில் கொடுத்துருக்கான். அதுக்கப்புறம் மைக் பயாஸ் எங்கே கொடுத்துருக்கான்? ஸோ மைக் பயாஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 570 சம்திங் நம்மளுக்கு கொடுத்துருக்கான். ஸோ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ஸோ மைக் பாசிட்டிவ் லைன் செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிப்பை ரிமூவ் பண்ணியாச்சு, பேட்டரியும் ரிமூவ் பண்ணிட்டேன். வித்தவுட் சப்ளையில் தான் நம்ம செக் பண்ணுறோம். ஸோ கவுண்ட் பண்ணுங்கள் எத்தனாவது பின் மைக் பாசிட்டிவ். ஸோ இந்த பின் தானே? ஓகே, ஸோ கவுண்ட் பண்ணுங்க. 1 2 3 4 5 6 7 8 9 10 11 மொத்தம் 16வது பின். தெரியுதா? இப்போ நம்மளுக்கு என்ன இருக்குது? 2000 சம்திங் வருது இல்லையா? ஓகே, அப்போ அது ஓஎல் தானே, ஓப்பன் தான். விட்டு விட்டு காமிக்குது, ஓப்பனில் தான் இருக்குது. அப்போது நம்ம கெஸ் பண்ணது கரெக்டாக தானே இருக்குது. இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? அவன் 700 சம்திங் டயோட் வேல்யூ கொடுத்துட்டான், நம்மளுக்கு 700 வரல, நம்மளுக்கு வந்து ஓஎல் வருது. ஸோ இப்போ நீங்கள் என்ன நினைப்பீங்க? லைன் வந்து ப்ரோக்கன் ஆகிடுச்சு. ஸோ அந்த கெப்பாசிட்டருக்கு முன்னைக்கும் பின்னைக்கும் செக் பண்ணுவீங்க. அந்த சாரி இந்த இங்கே தெரியுது இல்லையா, இந்த கெப்பாசிட்டர் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இடத்துல போய் நீங்கள் செக் பண்ணி பார்ப்பீங்க. இந்த இடத்துல செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு என்ன வரும்? 700 சம்திங் டயோட் வேல்யூ வரும். இங்கே ஓயில் வரும். ஏன்னா கெப்பாசிட்டர் இருக்குது, கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்குது, பேரலல் இல்லை. ஓகே, அப்போ இங்கே 700 சம்திங் வந்துச்சு அப்படின்னாக்கா இங்கே கண்டிப்பாக எனக்கு ஓயில் தான் வரும். ஓகே, அப்போ எனக்கு இந்த இடத்துல ஓயில் வர்றது கரெக்ட். புரியுதுங்களா? இதை மேக் பண்ணதும் ஒரு ஹியூமன் தான். எரர் கண்டிப்பாக இருக்கும். நீங்கள் சர்க்கியூட்டை செக் பண்ணுங்கள், ரேண்டமாக இவங்களை வந்து பிலீவ் பண்ணாதீங்க. கிளியராக புரியுதுங்களா? அப்போ எனக்கு ஓஎல் வருது கரெக்ட். ஓகே, இப்போது மைக் நெகட்டிவ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு ஓஎல்னு கொடுத்துருந்தான். கரெக்டாக மைக் நெகட்டிவ் எனக்கு ஓஎல் கொடுத்துருந்தான். இப்போது இந்த சர்க்கியூட்டை நான் செக் பண்ணி பார்க்குறேன். கெப்பாசிட்டர் இங்கேயும் கெப்பாசிட்டர் சீரீஸில் இருக்கா? ஆனால் எனக்கு இந்த இடத்துல என்ன இருக்குது? ஒரு ரெசிஸ்டர் ஒரு பக்கம் கிரவுண்டில் கொடுத்துருக்கான். அப்போ இங்கே கிரவுண்ட்னாக்கா இங்கே என்ன வரும்? கிரவுண்ட் வரும். அப்போ இங்கே என்ன வரும்? கிரவுண்ட் வரும். இங்கே என்ன வரும்? கிரவுண்ட் வரும். அப்போ அந்த கனெக்டரில் என்ன வரும்? கிரவுண்ட். செக் பண்ணி பார்க்கலாமா? இந்த பின் சரி, மல்டிமீட்டர் வைக்கிறேன். கிரவுண்ட். அப்போ இது கரெக்டு தானே? அப்போ அங்கே ஓயில் கொடுத்தாங்களா? நம்ம ஹார்ட்வேர் சொல்யூஷனில் டயோடா ஆப்ஷனில் என்ன காமிச்சாங்க? ஓயில் காமிச்சாங்க.
இப்போ நம்மளுக்கு என்ன காமிக்குது, கிரவுண்டுன்னு காமிக்குது. இப்போ நீங்கள் என்ன நினச்சிருப்பீங்க, லைன் ஷார்ட் ஆகிடுச்சு. ஓகே, இதில் வோல்டேஜ் இன்ஜெக்ட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவீங்க, அந்த ரெசிஸ்டர் வந்து ஹீட்டப் ஆகும். ஏன்னா அது ஆக்சுவலாக புல் டவுன் பண்ணியிருக்காங்க, அதை ரிமூவ் பண்ணுறீங்க. இப்போ ஜென்மத்துக்கும் உங்களுக்கு மைக்கே ஒர்க் ஆகாது, என்ன பண்ணாலும் ஒர்க் ஆகாது. ஓகே, பாசிட்டிவ் இருக்குது, நெகட்டிவே இல்லை, அப்புறம் எப்படி மைக் ஒர்க் ஆகும்? ஓகே, அப்போது ரெண்டாவது மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களா? ஓகே, மூணாவது பயாஸ் லைனும் நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். பயாஸில் 500 சம்திங் நம்மளுக்கு டயட் வேல்யூ காமிச்சிருந்தாங்க, அதுவுமே நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். இல்லை 500 550 சம்திங் காமிச்சாங்க, நம்மளுக்கு 500 டயட் வேல்யூ வருது. அப்போ இது நம்மளுக்கு வந்து ஓகே தான். ஓகே, அப்போ போர்டில் எனக்கு ஐசிலேருந்து கனெக்டர் வரைக்கும் லைன் இஸ் ஓகே. ஓகே, மதர் போர்டு வரைக்கும் தான் நம்ம செக் பண்ணியிருக்கோம். நம்ம இன்னும் என்ன பண்ணல, சப்போர்டில் போய் நம்ம வந்து செக் பண்ணல. ஓகே, இப்போது நான் சப்போர்ட் எடுக்கிறேன் அப்படின்னாக்கா எனக்கு இது வந்து மைக் பக்கத்தில் 3 இன்டர்ஃபேஸ் எனக்கு தெரியுதா? ஓகே, ஸோ இது ஒரு இன்டர்ஃபேஸ், இது ஒரு இன்டர்ஃபேஸ், இது ஒரு இன்டர்ஃபேஸ். ஓகே, நம்ம அங்கே பார்த்த 3 இன்டர்ஃபேஸஸ், பயாஸு, பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். ஓகே ஓகே, ஸோ 3 இன்டர்ஃபேஸ் நான் செக் பண்ணுறதுக்காக நான் என்ன பண்ணிக்கிட்டேன், ஸ்க்ராட்ச் பண்ணிக்கிட்டேன். இப்போது டிஸ்பிளே ஸ்டிப்பை கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ டிஸ்பிளே ஸ்டிப் கனெக்ட் பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா இந்த 3 இன்டர்ஃபேஸ் நம்ம பார்த்தோம் இல்லையா, பாசிட்டிவ், நெகட்டிவ் அண்ட் பயாஸ், இது 3மே இப்போ மைக் கூட கனெக்ட் ஆகிடுச்சு தானே. இப்போ மேலே பார்த்த டயட் வேல்யூ எனக்கு இந்த இடத்துல என்ன ஆகணும், ரிஃப்ளெக்ட் ஆகணும். ஓகே, அது ஆகுதா இல்லையான்றதை செக் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பேட் செக் பண்ணலாம். சரி, ஸோ 490 வந்து நம்ம அந்த 500 பார்த்தோம் இல்லையா, அப்போ இது வந்து மைக் பயாஸ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இந்த ஃபேஸ் இது கிரவுண்ட் காமிக்குது, அப்போ மைக் நெகட்டிவ். ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு செக் பண்ணலாம். இப்போ இதில் என்ன காமிக்குது, நம்மளுக்கு 2 கிரவுண்டு காமிக்குது, கரெக்டு தானே? நம்ம மேலே செக் பண்ணும் போது மைக் பாசிட்டிவ் ஓஎல் வரணும், பயாஸ் 500 அப்போ வரணும், அண்ட் மைக் நெகட்டிவ் வந்து கிரவுண்ட் வரணும். ஓகே, எனக்கு மைக் பயாஸ் 500 கரெக்டான டயட் வேல்யூ வருது, பட் மைக் பாசிட்டிவும் எனக்கு என்ன இருக்குது, கிரவுண்ட் ஆயிருக்கு. ஓகே, ஆனால் மெயின் போர்டில் ஓகே தானே? அப்போ இஷ்யூ எதில் இருக்குது, சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே ரெண்டும் கனெக்ட் ஆகுது. இதில் சப்போர்ட் ஸ்டிப்புன்னு தனியாக இல்லை, டிஸ்பிளேலே தான் எல்லாமே வருது. கிளியராக புரியுதுங்களா? இப்போது நம்ம கிராஸ் வெரிஃபை பண்ணிக்கலாமா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னாக்கா சப்போர்ட் ஸ்டிப்பை ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது இந்த சப்போர்ட்டில் கிரவுண்டாக இருக்கா இல்லை டிஸ்பிளேயில் கிரவுண்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கலாமா? சரி, இந்த கிரவுண்டு வைக்கிறேன். ஸோ இந்த கிரவுண்டு வச்சுட்டு நான் இந்த லைன் செக் பண்ணுறேன், எனக்கு என்ன வரல, டயட் வேல்யூ கரெக்டாக தானே இருக்குது, கிரவுண்ட் காமிக்கல, அப்போ சப்போர்டில் ஷார்ட் இல்லை. இப்போது டிஸ்பிளே ஸ்டிப் பாட்டமில் இருக்கு இல்லையா, பாட்டமில் மட்டும் நான் கனெக்ட் பண்ணுறேன். ஓகே, மெயின் போர்டில் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போது மெயின் போர்டில் டிஸ்கனெக்ட் ஆகிடுச்சு. இப்போது எனக்கு இந்த மைக் எது கூட கனெக்ட் ஆகிருக்கு, ஒன்லி சப்போர்ட் அண்ட் டிஸ்பிளே, வேறு எது கூடயும் கனெக்ட் இல்லை. இப்போ கிராஸ் வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். இப்போ கிரவுண்ட் வருதா? அப்போ எதில் ஷார்ட் ஆகிருக்கு, டிஸ்பிளே. அப்போ இந்த மாடல் நம்ம என்ன பண்ணோம், டிஸ்பிளே மாற்றணும். டிஸ்பிளே மாற்றினா மைக் கரெக்டாகும். பட் இந்த ஒரு சிம்பிள் இஷ்யூக்காக நான் டிஸ்பிளே மாற்றணுமா? அப்போ இதுலேயே நம்ம ட்ரை பண்ணலாம்ல. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா என்ன சப்போர்டையும் மைக் பாசிட்டிவ் லைன் எனக்கு வந்து டிஸ்பிளேல ஷார்ட் ஆகிருக்கு. ஓகே, அப்போ நான் என்ன பண்ண போகிறேன், டிஸ்பிளேல இருக்கிற மைக் பாசிட்டிவ் லைனை ஐசோலேட் பண்ணிடலாம், தனியாக பண்ணி விட்டுடலாம். ஓகே, அதுக்கப்புறமா நானாக ஒரு ஜம்பர் எடுத்துகிட்டு வந்து அடிச்சுக்கிறேன். ஓகே, இப்போ இந்த சப்போர்டுக்கு நம்மளுக்கு எதுவும் லைன் இல்லை. ஓகே, இப்போ இந்த கனெக்டரில் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது இதுதான் மைக் பாசிட்டிவ் லைன்ட்டு? ஓகே, இப்போது சேம் டயட் மோட் யூஸ் பண்ணலாம், கண்டினியூட்டியாக யூஸ் பண்ணலாம். ஒரு ப்ரோப் இங்கே வச்சுட்டேன்னா ஒரு ப்ரோபாக இங்கேருந்து வரேன். தெரியுதா? அப்போ இது ஒரே லைன் தானே, அதனால தானே 0 வருது. வேறு லைன் இருந்தாக்கா எனக்கு ஓஎல் தானே வரணும். ஓகே, அப்போது எத்தனாவது பின், 1 2 3 4, 4வது பின். ஓகே, அப்போது இங்கே பாருங்க, அப்போ இந்த பக்கம் 1 2 3 4, அப்போ 4வது பின் இதில் என்ன எனக்கு மைக் பாசிட்டிவ் லைன். இதை டிஸ்கனெக்ட் பண்ணி விட்டுடலாமா, ரிமூவ் பண்ணிடலாம் நம்ம. 1 2 3 4.
ரிமூவ் பண்ணியாச்சா? இப்போது நான் ஸ்ட்ரிப் கனெக்ட் பண்ணேன் அப்படின்னாக்கா எனக்கு என்ன ஆகும்? கனெக்ட் ஆகுமா டிஸ்பிளேல? ஆகாது. ஓகே, ஆனால் இங்கே நான் இன்னும் கட் பண்ணல இல்லையா? இங்கே நான் இன்னும் கட் பண்ணல. அப்போ இதை கனெக்ட் பண்ணால் போர்டில் ஷார்ட் ஆகும் தானே, மெயின் போர்டில் ஷார்ட் ஆகும். அப்போ அப்பர்லையும் நம்ம என்ன பண்ணோம்? டிஸ்கனெக்ட் பண்ணணும். ஓகே, அப்போ அப்பரில் எத்தனாவது லைன் நம்ம பார்த்தோம்? 11 தானே. 1 2 3 4 5 6 7 8 9 10 11. 11வது பின் தான் நம்ம டிஸ்கனெக்ட் பண்ணுறோம். 1 2 3 4 5 6 7 8 9 10 11. ஓகே, ஸோ இந்த பின் ஓகே. இப்போ மெயின் போர்டில் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ டிஸ்பிளே மெயின் போர்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு, சப் போர்ட்லேயும் கனெக்ட் ஆகிருக்கு. இப்போ நம்ம வேல்யூ செக் பண்ணி பார்க்கலாமா? ஓகே, இப்போ இது ஆக்சுவலாக கிரவுண்டு தான், இது மைக் பயாஸ். இப்போ இதில் தானே கிரவுண்ட் வந்தது. இப்போ 465 மைக்லேருந்து வர டயோட் வேல்யூ அது. ஓகே, மெயின் போர்ட்லேருந்து வர்றது இல்லை, ஏன்னா மெயின் போர்ட்லேருந்து நம்மளுக்கு இன்னும் என்ன இருக்குது? டிஸ்கனெக்டில் தான் இருக்குது. ஓகே, அப்போது இதில் நம்மளுக்கு என்ன இருக்குது? 460 வருதா? முன்னாடி என்ன வந்தது? கிரவுண்டுன்னு இருந்துச்சு. இப்போ ப்ராப்ளம் ஸ்டார்ட் அவுட் ஆகிடுச்சு. ஆனால் இன்னும் நம்மளுக்கு என்ன பண்ணோம்? மெயின் போர்ட்லேருந்து மைக் பாசிட்டிவ் சப் போர்டுக்கு ஒரு கனெக்ஷனை கொடுக்குறோம். ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணோம்? மேனுவலில் ஜம்பர் பண்ணணும். ஸோ ஜம்பர் பண்ணிடலாம். ஹலோ 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 ஹலோ, இப்போ மைக் ஒர்க் ஆகுதா? ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆயிடுச்சா? ஓகே, கான்செப்டை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. ஓகே, நம்மளுக்கு ப்ராப்ளம் சார்ட் அவுட் ஆனால் போதும். ஓகே, பியாண்ட் தி பாக்ஸ் திங்க் பண்ணுங்கள். ஒரு வட்டத்துக்குள்ளே யோசிக்காதீங்க, இப்படியும் ஒர்க் பண்ண முடியும். ஓகே, ஸோ இந்த சிம்பிள் இஷ்யூக்காக நீங்கள் டிஸ்பிளே சேஞ்ச் பண்ணுன்றது அவசியம் இல்லை, புரியுதுங்களா? ஸோ நீங்கள் இந்த மாதிரி பண்ணிவிட்டு, ஓகே, ஸோ இது வேறு எந்த கடையில் போனாலும் ஸோ டிஸ்பிளே இஷ்யூன்றது அவங்களுக்கு தெரியாது. ஓகே, கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? இப்போ டீலர் நம்மளுக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாங்க இல்லையா, கடைசி வரைக்கும் என்ன பண்ணியிருப்பாங்க? 2-3 மைக்கை சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க, சப்போர்ட்டை சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பாங்க, அப்புறம் சென்னையிலேருந்தோ வேறு எந்தோ ஆர்டர் போட்டு பார்த்துருப்பாங்க, அப்பயும் ஒர்க்காக இருக்காது, இது போர்டு தான் இஷ்யூன்ட்டு ரிட்டர்ன் பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். ஓகே, பட் ஆக்சுவல் இஷ்யூ என்னது? டிஸ்பிளே. அது நீங்கள் எப்படி ட்ரபுள் ஷூட் பண்ண போகிறீங்கன்றது தான் இருக்குது. கிளியராக போகுதுங்களா? இன்னமும் நம்ம இன்னும் வோல்டேஜ் மோடுக்கே போகல. எதில் வரைக்கும் நம்ம முடித்தோம்? டயர்ட் மோட்லேயே என்ன ப்ராப்ளம், அது எப்படி செக் பண்ணுன்றது. சேம் டயர்ட் மோட் தான் யூஸ் பண்ணேன். அந்த டயர்ட் மோடை கண்டினியூட்டிக்காகவும் யூஸ் பண்ணேன், டயர்ட் வேல்யூ செக் பண்ணுறதுக்காகவும் யூஸ் பண்ணேன். ஓகே, நான் வேறு மோடு தனித்தனியாக நான் போட்டுலாம் செக் பண்ணல, புரியுதுங்களா? ஸோ பேசிக்ஸை நல்லா படிச்சுக்கோங்க, அதுதான் உங்களுக்கு அட்வான்ஸுக்கு யூஸ் ஆகும். பேசிக்ஸ் ஃபண்டமெண்டல்ஸ் புரியாமல் நீங்கள் அட்வான்ஸ் போய் கற்றுக்கிறது ஒரு பிரயோஜனமே இல்லை, ஒன்றும் புரிய போகிறது கிடையாது, புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி நீங்களும் ஒரு லைவ் ஃபோனோட சர்வீஸ் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றீங்கனாக்கா ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் பேட்ச் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஜூலை 20ஆம் சென்னையில் ஸ்டார்ட் ஆகுது. புக்கிங்ஸ் எல்லாம் போய்ட்டுருக்கு, லிமிடெட் சீட்ஸ் தான் இருக்குது. சீக்கிரமாக ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி புக் பண்ணுங்கள்.